நாட்டிலே மக்களை சிரிக்க சிரிக்க வைத்து பேசக்கூடிய புராண சொற்பொழிவாளர்கள் பெரியவர்கள் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்து மதம் நலிந்து நெளிந்து தேய்ந்து ஓய்ந்து மாயவிந்து நிறைய இருக்கிறது. நாட்டிலே ஆச்சாரியார்கள் நிறைய இருக்கிறார்கள், மனாதிபதி வீராதிபதிகள் நிறைய இருக்கிறார்கள், ஞான உலா வருகிறார்கள், பெரிய பெரிய யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாம் செய்கின்றார்கள், அருளாசிரியர்கள் எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அரசின் பெருந்தலைவரிலிருந்து சாதாரண தலைவர்களை ஓடி வந்து காலை கடையில் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்து மதம் நலிந்து மெலிந்து தேய்ந்து மாய்ந்து ஓய்வு கொண்டிருக்கிறார். எண்ணற்ற இலக்கிய கலைஞர்கள் பட்டிமன்றங்கள் போட்டுக்கொண்டு இந்து மதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், புத்தகங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே மதத்தின் பெயரால் பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய அமைப்புகள், பெரிய பெரிய தனி மனிதர்கள் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். Festival, even we can say a fantastic festival with all glamour are continuously happening and going on in all the temples. People are celebrating all sorts of rituals, all sorts of ceremonies and functions, but they are not aware of what is Hinduism. The history of Hinduism, or the men of Hinduism, or the art of Hinduism. நாட்டிலே ஏறத்தாழ எல்லா தனிமனிதர்களும் எல்லா விழாக்களையும் கொண்டாடுகிறார்கள், எல்லா விதமான சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கோயில்களிலே கூட்டங்கள் வழிந்து கொண்டிருக்கின்றன, விழாக்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, சக்கரம் கூட்டம் ஓடி ஓடி குவிந்து கொண்டிருக்கிறது, காணிக்கைகள் குவிகின்றன, முண்டியல்கள் நிறைகின்றன, தேர்தல் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்து மதம் என்றால் யாருக்கும் தெரியாது, புரியாது, அப்படி ஒரு மதம் இருப்பதே தெரியாது. இங்குதான் சிந்திக்க வேண்டும். What is the necessity for us to come forward to insist on Hinduism, or we can create or propagate or declare a new religion? நாங்கள் ஏதோ ஒரு புதிய மதத்தை மிக எளிதாக அறிவித்து விட்டு போய்விடுவதற்காக அல்ல. பழம்பெரும் மதம், தொன்மையான மதம், அதுவும் அந்த மதம் இன்றைக்கு மக்களிடையே எப்படி வந்து கொண்டிருக்கிறது தெரிய வேண்டும். தன்மானம் குன்றி, தன்னம்பிக்கை குன்றி, இன உணர்வு குன்றி, இன ஒற்றுமை குன்றி, மொழி உணர்வு குன்றி, இன்றைக்கு நாட்டிலே இந்து மதம் இருக்கிறதா என்ற அந்த இடங்களில் உள்ள 15 சித்தர்கள் தமிழ் மொழியை எழுதி கொடுத்தது. இந்து மதத்தை தெரியாதவர்கள் அனாதை மதம் இந்து மதம் என்று சொல்ல ஆரம்பித்துவிட்டார்கள். அனாதி காலத்து, ஆனால் அனாதி காலத்து மதம் விட அனாதை மதம் அல்ல. இந்து மதத்தை யார் பற்றிவிட்டார்கள் என்று தெரியாது என்று ஆச்சாரியார்கள் மகாதிபதி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலிலே இந்து வேதம் அடங்கியது 15 மதம் வேதநாயகமும். இந்து மதத்தை இந்த நாட்டிற்கு கொடுத்த பொழுது அவர்கள் 15 பீடத்தை அமைத்தார்கள். பீடம் இஸ் தி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ரிலிஜன் இந்துயிசம். இந்து மதம், இந்து என்ற சொல் இந்தி வேதத்தின் சாரத்தை சொல்கிறது. இந்தியம் என்ற சொல் இந்து மதத்தின் நடைமுறைகளையும் சாரத்தை சொல்கிறது. தி வே ஆஃப் லைஃப், தி வாக் ஆஃப் லைஃப், தி டாக் ஆஃப் லைஃப், தி டே-டு-டே ப்ராப்ளம்ஸ் சால்வ்ட் பை தி இந்து வேதா, பை தி பிராக்டிஸ் ஆஃப் இந்து வேதா. இந்து வேதத்தை அன்றாட வாழ்க்கையை நடைமுறைகளிலே கடைபிடிப்பதன் மூலம்தான் இந்துக்கள் வாழ முடியும். அந்த வாழ்க்கை முறைகள், தி ரிச்சுவல், தி கஸ்டம்ஸ் அண்ட் மேனர்ஸ், பழக்க வழக்கங்கள், அதுதான் இந்து மதம். இந்த நடைமுறைகளை கூறுவதற்கு பேர் இந்தியம். ஆக 4 சொற்கள் அறிய வேண்டும். இந்து என்றால் இந்தி வேதத்தின் சாரம், இந்தியன் என்றால் இந்து மதத்தின் சாரம். இவை 2 நிறைந்ததுதான் இந்தியா. மறந்து விடாதே. இந்தியாவிலே 192 மொழி இருக்கிறது என்றால் எந்த ஒரு மொழியிலும் இந்தியா என்று எழுத முடியாது. மறந்து விடாதே. The same accent for the pronunciation to India, no language has got the alphabet. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளிலே ஒரு மொழியில் கூட இந்தியா என்று அப்படியே உச்சரிப்பதற்கு எழுத்துக்கள் கிடையாது, 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 கிடையவே கிடையாது. தமிழா, நீ உணர்ந்து கொள்ளும் பெருமையை. கடலுக்குள் மறைந்த இளமுறையா கண்டத்தில் தென் இமயமலை இருந்தது, இப்பொழுது வட இமயமலை இருக்கிறது. அங்கே
என்பது இங்க வடகங்கை இருக்கிறது. அங்க தென் யமுனை இருந்தது, இங்க வட யமுனை இருக்கிறது. அங்க தென் பிரம்மபுத்திரா இருந்தது, இங்க வட பிரம்மபுத்திரா இருக்கிறது. அரப்பா மொகஞ்சோரா நாகரிகம் என்றார். அது கடலுக்குள் இருக்கிறது. அருப்பா மோகஞ்சோரா நகரம். மொகஞ்சோரா இல்ல, தமிழ் சொல். அருப்பா நகரம் அரப்பா நகரம் ஆயிற்று. மோகம் சிதறா நகரம் மொகஞ்சோரா நகரம் ஆயிற்று. தமிழனே, சிந்து வழி தமிழன் மறந்து விடாது. பேரப்பட நம்ம தமிழனுக்கு சொல்ல தெரியும். எனவே இந்து வேதம் தமிழன் கையை விட்டு நழுவியது எப்போது, எப்படி, ஏன், எவ்வாறு, யாரால்? இந்த வினாவிற்குடையதான் இந்து மறுமலர்ச்சி இயக்கம்.